கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த அந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ உள்ள அநேக சபைகளில் உள்ள அநேக குடும்பங்கள் ஆனாலும் சரி, தனிப்பட்ட அமர் ஆனாலும் சரி, அநேகருக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அதிசயங்களை காணணும், தேவன் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யணும், தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை என்ன செய்தாங்க எதிர்பார்க்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த ஒன்றை மாத்திரமே அறிந்திருக்காங்களே தவிர இன்னொன்று உண்டு என்பதை என்ன செய்யாமல் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். நீங்க வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது நல்ல கவனிங்க, நமக்கு பசி வரும்போது நாம் என்ன செய்தோம்? நல்ல பிரியாணி, புரோட்டா எல்லாம் என்ன செய்வோம்? வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இயேசுவுக்கு என்ன உண்டு? பசி உண்டு. அந்த எண்ணம் எல்லாருக்கும் வேணும். நமக்கு பசிக்கிறது போல இயேசுவுக்கு என்ன உண்டா? ஒரு பசி உண்டு. இயேசு ஒவ்வொரு வாரமும் வந்து போக காரணம் என்ன? ஆலயத்துக்கு அவர் பசியோடு வருவார். ஒவ்வொருவரையும் குறித்து இயேசுக்கு என்ன உண்டு? பசி உண்டு. நமக்கு நம்ம பசியை அறிவோம், ஆனா இயேசு பசி நமக்கு தெரிய மாட்டேன். அதை தான் இப்ப சொல்லவார். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. நல்ல கவனிங்க, இங்க ஒரு அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மரத்துல என்ன இல்ல? கனி இல்லை. ஆனா இந்த அத்தி மரத்தை குறித்து இயேசுக்கு என்ன உண்டு? அந்த அத்தி மரத்தை எப்படி பார்க்கார்? இயேசுவுக்கு அந்த அத்தி மரத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இயேசுவுக்கு அந்த அத்தி மரத்து மேல என்ன இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தேவனிடத்துல நம்ம நன்மையை எதிர்பார்ப்பது தவறில்லை. தேவனிடத்துல என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் என்று எதிர்பார்ப்பது தவறில்லை. தேவனிடத்துல என் பிள்ளைகள் நன்றா இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனா அது எல்லாவற்றுக்கு முன்பு தேவனுக்கு நம்மை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம் பிள்ளைகளை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டு என்பதை நாம் அறியணும். ஆனா அநேக தேவனிடத்துல எதிர்பார்க்கிறோமே தவிர தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறியவில்லை. இங்க மரம் இருந்தது. அந்த மரத்திடம் இயேசு என்ன எதிர்பார்த்தார்? கனி எதிர்பார்த்தார். அப்ப எல்லாரிடத்திலும் இயேசுக்கு என்ன உண்டு? ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பு என்ன என்பதை தான் நாம் அறிந்து கொள்ளணும். இப்ப இயேசு இப்ப அத்தி மரம் கனி கொடுக்காதது தப்பா? இயேசு அந்த கனி கொடுக்கிற காலம் இல்லாதது போய் பார்த்தது தப்பா? சொல்லுங்களேன். அத்தி மரத்துல கனி இல்லாதது தப்பா? எது நியாயம்? காலம் இல்லாத நேரத்துல போய் மாங்காமத்துல போய் மாங்காய் கிடைக்குமா? மாம்பழம் சீசன் இல்லாத நேரத்துல போய் கடையில் போய் மாம்பழம் கேட்டா? ஆனா இயேசு இங்க என்ன சொல்ல வாரார் என்றால், நான் எப்ப வேணாலும் வருவேன், எந்த ஞாயிற்றுக்கிழமைனாலும் வருவேன், எந்த வெள்ளிக்கிழமைனாலும் வருவேன், எப்ப வேணாலும் நான் வருவேன். ஆனா உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டார். நல்ல கவனிங்க, கர்த்தர் அங்க அவன் அந்த மரத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கல. அது ரெண்டாவது. மரம்னா நம்ம தான். கர்த்தர் அந்த மரத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கல. கர்த்தர் அந்த மரத்தினுடைய காலத்தை பார்க்கல. ஆனா இயேசு என்ன விரும்புதார் என்றால், இவன் எந்த சூழ்நிலையிலும் எனக்காக வாழணும்,
எந்த சூழ்நிலையிலும் இவன் என்னோடு கூட ஜெபம் பண்ணணும், எந்த சூழ்நிலையிலும் இவன் என்னோட வேதத்தை எடுத்து வாசிக்கணும். நம்ம ஆனால் சூழ்நிலை மேல என்ன செய்தோம்? ஆனா இயேசுவுக்கு சூழ்நிலை அல்ல விஷயம். நீ எந்த சூழ்நிலையிலும் நீ இயேசுவுக்காக நிற்கிறாயா என்பதை தான் இயேசு பார்ப்பார். எந்த சூழ்நிலையிலும் நீ இயேசுனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறாயா என்பதை தான் இயேசு பார்ப்பார். எந்த சூழ்நிலையிலும் நீ இயேசுவை அதிகமாய் தேடுகிறாயா என்பதை தான் இயேசு எதிர்பார்ப்பார். இயேசு அங்க சூழ்நிலைய பார்க்கல. இது அத்திமர காலம் இல்லைன்னு இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் படைச்சதே அவர் தான். அத்திமரத்தை அவருக்கு தெரியுமா தெரியாது? இது அத்திமர காலம் இல்லை, இது சீசன் இல்லை, இந்த நேரத்தில் போய் நம்ம எதிர்பார்க்காம அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா இயேசு என்ன நினைக்கார்? என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும், எந்த சோதனையின் மத்தியிலும், எந்த இல்லாதமை மத்தியிலும் என் ஜபத்தை விடக்கூடாது, என்னோடு கூட உள்ள ஐக்கியத்தை விடக்கூடாது, எனக்காய் வாழுகிற வாழ்க்கையை விடக்கூடாது என்று தேவன் எதிர்பார்க்கார். நம்ம எதிர்பார்க்கிறது சரியானால் அவர் எதிர்பார்க்கிறதும் சரியே. நம்ம எதிர்பார்க்கிறது தவறானால் அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நம்ம எதிர்பார்க்க சரியா தப்பா? என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் நான் எதிர்பார்க்க சரியா தப்பா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நான் எதிர்பார்க்க சரியா தப்பா? அது சரினா இயேசு என்னிடத்துல எதிர்பார்ப்பதும் சரி. நன்மையை எதிர்பார்ப்பதற்கு முன்பு இயேசு நம்மிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கார். அது நம்மிடத்துல வராததுனாலதான் ஐயா குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் தாமதித்தாலும் அதற்காக ஏன் தாமதிக்கு? ஆனா நிச்சயம் வரும். ஏன் தாமதிக்கு? ஏன் தாமதிக்கு? அவர் வேலை வரல, அப்படி இல்லை. அவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கார். அந்த எதிர்பார்த்த காரியம் வந்துட்டுனா அந்த தரிசனம் நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது தாமதிக்காது, நிச்சயம் வரும். அப்ப ஏன் தாமதிக்கு? ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கார். அதனாலதான் ஆண்டவரே நான் என்ன செய்ய, அந்த எதிர்பார்ப்பதான் சவுல் முதலாவது கேட்டார். தன்னுடைய எதிர்பார்ப்பு இரண்டாவது, தன்னுடைய தேவை இரண்டாவது. கர்த்தாவே என்னை குறித்து உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்க ஒரு வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். அப்ப இயேசுவினுடைய தாய்க்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க இயேசுவினிடத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கீங்க, நல்லது. நீங்க இயேசுவினிடத்துல ஒரு அதிசயங்களை எதிர்பார்க்கீங்க, நல்லது. ஆனால் அவர் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார். அதனாலதான் மரியாள் சொன்னார், அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை உங்ககிட்ட சொல்லுவார். சொல்லும் போது அதன்படி இப்போ இந்த கல்யாண வீட்டில் இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த அற்புதத்தை இதை உடனே திராட்சரசத்தை யாராலையும் தேவனால மட்டும்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். தேவன் இந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். தேவன் இந்த குடும்பத்தை அதிசயங்களை காண பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்?
தேவனுக்கு இந்த குடும்பத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? அவர் வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே யார் நிரப்புவா? இப்போ நமக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு வைங்க, நான் உடனே ஆகாஷை கூப்பிட்டு, ஆகாஷ் இந்த ஜாடியில் தண்ணி நிரப்புப்பாங்க. அவன் என்ன செய்வான்? ஒவ்வொருத்தரையாக பார்ப்பான், இவருக்கு எதுவும் ஆயிட்டா, நல்லா தான் இருக்காரா, நான் திராட்சை ரசம் இல்லைன்னு இருக்கோம், இவர் என்ன செய்ய சொல்றாரு? முழிப்பியே முழிக்க முடியா? கண்டிப்பாக பார்ப்போம். பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? பார்ப்போம். ஆனால் அந்த வேலைக்காரரிடத்துல இவர் எதிர்பார்த்த காரியம் இருந்தது. அதனால தான் அங்கே அதிசயம் நடந்தது. அவங்க வாழ்க்கையில தான் அற்புதம் நடந்தது. எப்போதுமே நம்ம தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதற்கு முன்பு தேவன் நம்மிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கார். அந்த வேலைக்காரர் இவர் சொன்ன உடனே அப்படியே ஜாடியிலே தண்ணீரை நிரப்பினார்கள். அங்கதான் அதிசயம் வெளிப்பட்டுச்சு. ஐயா, நமக்கு வேண்டிய அதிசயத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய அற்புதத்திற்கு இயேசு மாத்திரம் அல்ல, நம்மளும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம இயேசு ஏன் செய்யலை? இவ்வளவு ஜெபம் வந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதமே, நம்ம என்ன செஞ்சோம்? ஐயா, இயேசு செய்யலைன்னு சொல்றோம், நம்ம என்ன செஞ்சோம்? அதை யோசித்து பார்த்தோமா? அதை யோசிக்கவே மாட்டோம். இயேசு செய்யலை, இயேசு ரட்சிக்கலை, இயேசு என்ன செய்யல? இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் செஞ்சு தரல. இயேசுங்காம தவிர அவருக்கும் 2 கண்ணு உண்டு, அவருக்கும் பசி உண்டுங்கிற நமக்கு என்ன இல்லை. இன்னமும் நமக்கு தான் 2 கண்ணு இருக்கிற மாதிரி, நமக்கு தான் பசி இருக்கிற மாதிரி இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். அவருக்கும் கண்ணு உண்டு, அவருக்கும் நம்மளை குறித்து என்ன உண்டு? ஒரு பசி உண்டு. அவர் இன்னைக்கு வந்திருக்கார், ஆனால் பசியோட தான் வந்திருப்பார். என்ன பசியோட? நான் எதிர்பார்த்த காரியம் இவனிடத்துல வந்துட்டா, நான் இவனை ஆசீர்வதிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பசியோட வருவார். அந்த பசியில பசிக்குரிய ஆகாரம் இவன்கிட்ட இல்லைன்னா விட்டுருவார், அமைதியா தான் இருப்பார். உண்மை. அநேகருக்கு இதுதான் தெரியல. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல. ஏன் நடக்கல? ஐயா, தேவனிடத்துல எதிர்பார்க்கும் நல்லது, அது தப்பு இல்லை. நீங்க எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்களேன். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நாம எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அவர் நமக்கு கொடுக்கும்படிக்கு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, அவர் நம்ம பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுப்பதற்கு அவர் நம்ம மேல வைத்த நினைவு சமாதானம் உள்ளது, நல்ல நினைவுகள். அவர் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா அந்த நினைவும் இந்த நம்முடைய நினைவும் ஒன்றா எசையல. அந்த அவருடைய மனசும் நம்முடைய மனசும் ஒன்றா எசையல. அவருடைய இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒன்றா எசையல. ஆனா எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர் நம்மிடத்தில் என்ன செய்தார்? சில காரியத்தை எதிர்பார்க்கார். புரியுதா? இப்ப அடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, போதும். இப்ப இங்க இயேசு ஒரு உயர்வை எதிர்பார்த்தார் பிதாவின் இடத்துல. இயேசு பிதாவின் இடத்துல, இப்ப நம்மளாம் எதிர்பார்க்கோம், கர்த்தாவே ஆரம்பத்துல இருந்து இதே குடிசையிலேயே உட்கார்ந்து இருக்கனே அப்படி ஒரு சில என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க.
இதே போலதான் இயேசு ஒரு உயர்வுக்கு பிதாவின் இடத்துல எதிர்பார்த்தார். ஆனால் பிதாவின் இடத்துல எதிர்பார்த்தது சரி, உயர்வு வேணுங்கிறது எதிர்பார்த்தது சரி, மகனம் வேணுங்கிறது எதிர்பார்த்தது சரி, எனக்கு 1 லட்சம் வேணுங்கிறது எதிர்பார்த்தது சரி, எனக்கு விடுதலை வேணுங்கிறது எதிர்பார்த்தது சரி. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு முன்பு பிதாவுக்கு குமாரனை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வசனத்துல நீங்க அத 4ஆம் வசனம் முதல் வாசிங்க. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அப்ப இவரிடத்துல என்னெல்லாம் எதிர்பார்த்திருக்கான்னு பாருங்க பிதா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இப்போ நல்ல கவனிங்களேன். இப்போ ஊழியத்துல சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், இந்த பாஸ்டருக்கு அடுத்து நான் தான். உடனே அவர் என்ன நினைப்பாரு, இவனுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இப்போ அந்த குப்பையை போய் எடும்பார். இவன் என்ன செய்வான், ஐயா உயர்வுக்கு எதிர்பார்ப்பது தப்பு இல்லை. ஆனா அந்த உயர்வுக்கு தேவையான எதிர்பார்ப்பு இவன்ட்ட இல்லையே, அந்த குவாலிஃபிகேஷன் இவன்ட்ட இல்லையே. அப்ப எப்படி உயர்வு வரும்? ஐயா ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கும் நல்லது, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இல்லையே. ஆபிரகாம ஆசீர்வதிக்கணும்னு நான் நினைச்சார், ஆபிரகாம ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்தார், ஆனா அந்த குவாலிஃபிகேஷனை அவன்கிட்ட எதிர்பார்த்தார். அந்த குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட வந்ததுனால அவனை அல்ல தப்பு இல்லையே. நம்ம எப்படி இயேசு இடத்துல எதிர்பார்க்கமோ இதே போலதான் இயேசுவோ நம்மிடத்துல எதிர்பார்ப்பார். இல்ல பாஸ்டர் அதெல்லாம் இயேசு எதிர்பார்க்கறதெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னா அவரும் இப்படிதான் இருப்பார். ஐயா இயேசுவை உயர்த்தணும் என்று இயேசு விரும்பினார். இயேசு விரும்பினதுனால அடுத்து 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, வாசிங்க, நீங்க வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாய். யார் இப்படி இறங்குவா? ஐயா அடுத்த கட்ட உயர்வுக்கு நான் மாறணும், அடுத்த கட்ட உயர்வுக்கு நான் போகணும் அப்படின்னு விரும்புறவங்க இதுல தான் டெஸ்ட் வைப்பார். இந்த உயர்வுல அவன் எப்படி இருக்கான்னு பார்ப்பார். அடுத்த கட்ட உயர்வுக்கு போகணும்னா எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க தப்பு இல்லை, சுகத்தை எதிர்பார்க்க தப்பு இல்லை, வாகனத்தை எதிர்பார்க்க தப்பு இல்லை. ஆனா நான் என்ன சொல்ல வரோம்னா, இங்க இயேசு எதிர்பார்த்தார், ஆனா எதிர்பார்த்ததுக்கு பிதாவு எதிர்பார்த்த காரியம் இவரிடத்துல நடந்தாதான் இயேசு எதிர்பார்த்த ஆசீர்வாதம், இயேசு எதிர்பார்த்த உயர்வு, இயேசு எதிர்பார்த்த எல்லாமே இவர் வாழ்க்கையில நடக்கும். அப்ப இயேசுவுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி? அப்ப தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னுடைய மகனையே சோதித்து பார்க்கார் பாருங்க. தன்னுடைய மகன்கிட்டயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஐயோ உங்க பிள்ளைகள்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காது? என் மகன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இருக்கும். இதே போலதான் பிதாவுக்கு தன்னுடைய மகன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இவன் இதெல்லாம் விட்டுட்டு தம்மை தாமே வெறுமையாக்குதானா, ஒரு அடிமையின் ரூபம் எடுக்கானா, மனுஷ சாயெல்லாம் மாறுதானா, எனக்காக மரண பரியந்த கீழ்ப்படிதானா, தம்மை தாமே தாழ்த்துதானா என்பதெல்லாம் எதிர்பார்த்த பிறகுதான் இந்த உயர்வு வருது. உயர்வோ ஆசீர்வாதமோ சுகமோ எல்லாமே லேஸ்ல வராது. ஆனா அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர், அது மாறாது. ஆனால் அதற்கு முன்பு அவர் செய்ய நினைத்தது இருக்கு, அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இருக்கு.
இப்போ உள்ள கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, இயேசுட்டியே எதிர்பார்த்து வராங்க. ஆனா இயேசு தன்னிடத்துல ஏதோ ஒண்ணு, எந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுதல கவனமா இருக்கணும். இந்த அத்திமரத்தால இயேசு எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியல. அந்த அத்திமரத்தை இயேசு சபித்தார்னு இருக்கு. ஆசீர்வாதமாய் மாற வேண்டிய அத்திமரம் இப்ப சாபமாய் நிற்க காரணம் ஒரே ஒரு தவறு தான், வேற ஒண்ணு இல்லை. இயேசு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை இது செய்யலை. இயேசு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இதனிடத்துல இல்லை. இதுக்கு யாராவது சாபம் விடலாமா? சபிச்சார். சீசர்கள் கண்டார்கள். அந்த வழியை திரும்ப வரும்போது அந்த அத்திமரம் வேரோட. அப்ப நீங்க ஒரு காரியத்தை, இயேசு எதிர்பார்த்த காரியத்தை செய்யலனா இயேசு வேறையே பிடிக்கார், குடும்பம் வரைக்கும் பிடிக்கார். பாருங்க அல்ல எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. வேரோட என்ன செஞ்சது? பட்டு போயிட்டு. ஐயா, நீங்க ஒருத்தங்க, பெற்றோரோ பிள்ளைகளோ யாரு ஒருத்தர் அந்த குடும்பத்துல எதிர்பார்ப்பை செய்யலையோ கர்த்தர் ஃபுல்லாத்தையும் பிடிப்பார். அவர் செய்யறது தப்பு இல்லை. நீங்க எதிர்பார்த்தது சரியானால் அவர் எதிர்பார்க்கிறதும் சரியே. நான் அவர் பக்கம் தான் நிக்கணும். ஏன்னா எனக்கு அவர் தான் வேணும். எனக்கு அவர் வேதனை தான் முக்கியம். அவருக்காக பேசதான் நான். உங்களுக்காக பேச என் தனி ஜபம் இருக்கு. ஆனா அவருக்காக பேசதான் இந்த பிரசங்கம். பிரசங்கத்துல நான் உங்களுக்காக பேசிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு? அதனால்தான் பவுல் சொல்வார், நான் மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் செய்வேன், ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நீங்க எதிர்பார்க்கிறது தவறுன்னு இயேசு சொல்லல. ஆனா அதுக்கு முன்பு அவர் எதிர்பார்த்த காரியம் உங்களிடத்துல வந்துட்டா என்பதை அலசி பாருங்க, சோதித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. இயேசு உயர்த்தப்படணும் என்று இயேசு விரும்பினது தவறில்லை. ஆனா அதுக்கு முன்பு பிதா இந்த இயேசுவை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசு என்ன எதிர்பார்க்க? இயேசு உங்களை என்ன எதிர்பார்த்தாலும் அதை செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கணும். இல்லையானால் வேரோட பட்டு போயிடும். திரும்பி வரும்போது அந்த அத்திமரம் இல்லை. இயேசு இப்ப திரும்பி வருவார். இயேசு நம்ம பட்டு போய் இருக்கணுமா, கனியோட இருக்கணுமா என்பது நம்ம கையில தான் இருக்கு. இயேசு திரும்ப வருவார். அவர் வரும்போது அவர் எதிர்பார்த்த காரியம் நம்மிடத்துல இருக்கணும். அவர் வரும்போது நாம் அவருக்கு ஒப்பாய் மாறக்கூடிய அளவுக்கு நாம இருக்கணும். அதுக்காக தான் சபை. அதுக்காக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கார்? சபை. இப்ப யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிங்க. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். நல்ல கவனி. இப்ப இயேசுவால உடனே அவனுக்கு பார்வையை கொடுக்க முடியுமா? முடியும். பத்தியுமே என்னும் குருடனை கைகளை வச்சார், அவன் பார்வை அடைஞ்சான். இயேசு எல்லா இடத்திலும் ஒரே காரியத்தை எதிர்பார்க்க மாட்டார். வித்தியாசம் இருக்கு பாருங்க. இவனும் பார்வை அடையணும் தான் வந்திருக்கான். பத்திமேயும் சுகம் வேணும் தான். சபையில வந்த எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்கும்னா கிடைக்காது. இயேசு எதிர்பார்த்த காரியம் அவங்களிடத்துல வந்தாதான் கிடைக்கும். நம்ம எல்லாம் உடனே இயேசு நேரத்தில் என்ன செய்வோம்? உடனே இயேசு இடத்துல எதிர்பார்ப்போம். ஆனா இயேசு எதிர்பார்க்க நம்மகிட்ட இருக்கா? இப்ப இயேசுவால சேர எடுக்க வேண்டாம், அல்ல உமி நீரை இது பண்ண வேண்டாம். ஆனா இயேசு இதெல்லாம் செய்தார. காரணம் என்ன? இயேசு செய்யற எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் என்ன? அவர் கைய வச்சா குருடு பார்வை அடைஞ்சிடும். ஒரு நிமிஷத்துல அற்புதம்
நடந்துரும், அவரால் முடியும் முடியும். ஆனா இயேசு அதை செய்யலையே. காரணம் என்ன? இப்ப இவன்ட்ட என்ன சொன்னா? நீ சீலவாம் குளத்துல போய் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, ஆ, இயேசு என்னப்பட்ட ஒருவர் ஆ, சேறுண்டாக்கி ஆ, என் கண்களின் மேல் பூசி, ஆ, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். கழுவு என்றார். ஆ, அப்படியே அப்படியே obey my order. இயேசுவால உடனே கொடுத்திருக்க, இயேசுவால உடனே அற்புதத்தை செய்திருக்க, இயேசுவால நமக்கு 1,00,000 உடனேனாலும் தர முடியும். ஆனா ஏன் தரல? தராமையே அவர் எதிர்பார்த்தது நம்மிடத்துல வரல. இல்ல தந்துட்டோம்னா வருமா? இப்ப இவனிடத்துல என்ன எதிர்பார்த்திருக்கார்? இவன் சீலோவாம் குளத்துக்கு போறானா, நான் சொன்னபடியே செய்கிறானா, அங்க போய் கழுவுகிறானா என்பதை எதிர்பார்த்தார். நான் இவனுக்கு அற்புதம் செய்யும் முன்பு இவனிடத்துல எனக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்கா, எனக்கு செவி கொடுக்கிற செவி கொடுத்தல் இருக்கா என்பதை கர்த்தர் பார்க்கார். அற்புதம் லேசா கிடைக்காது, ஆனா அவரால் லேசா கொடுக்க முடியும். ஐயா, அங்க பத்திமை விட்டு அவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால உடனே அவனுக்கு என்ன கிடைச்சிட்டு? பார்வை கிடைச்சிட்டு. அவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இருந்தது, அதனாலதான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆனா இவனிடத்துல அந்த எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு வருதா என்பதை சோதிக்க, இதுக்கு யாராவது சேர எடுத்து அல்ல உமிழ்ந்து கண்ணுல பூசிட்டு இவ்வளவு வேலை செய்யணுமா? இப்போ ஒரு உதாரணமா இப்போ எனக்கு அந்த நல்ல வரம் இருக்குன்னு வைங்க, நான் என்ன செய்யலாம்? உடனே இவன் கண்ணை தொட்டா பொதுவாக சொல்ல பார்வை, அப்போ நான் போய் அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சேரை எடுத்து பூசிட்டு அவன் என்ன நினைப்பான்? இப்போ நல்ல கவனிங்க, நாகமான போய் எலிசா சொன்னார். என்ன சொன்னார்? அந்த அதிகாரத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் அதான் நினைக்க வாசிங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசாவின் அந்த வசனம் சொல்லுங்க. 9:10. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, ஐயா, செத்த பிள்ளைய மேல படுத்து உயிரோட உடனே எழுப்பி கொடுத்தவர், செத்த பிள்ளைய உயிரோட ஸ்பாட்லயே எழுப்பி கொடுத்தவர். இப்ப இந்த சம்பவத்துல என்ன செய்தான்னு பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்துல ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. எல்லாத்துக்கும் ஒரே விதமா அற்புதம் செய்யணும், சுகத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்க மாட்டார். சிலருக்கு சுகம் கிடைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? எனக்கு ஏன் கிடைக்கல? உனக்கு வேற விதமா வச்சிருப்பார். ஆமா, அவனிடத்துல எதிர்பார்த்தது அல்ல வாங்கிட்ட எதிர்பார்ப்பது, உனட்ட வேற ஏதாவது எதிர்பார்ப்பார். அங்க செத்த பிள்ளைய உயிரோட உடனே எழுப்பி கொடுத்தார். இப்ப நாகமான் வந்து நிக்க, அவனுக்கு குஷ்டம். இந்த குஷ்டத்தை அவரால் உடனே நீக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப இவர் என்ன செய்யலாம்? நாகமானே உள்ளே வாரும், உட்காரும், ஜெபம் பண்ணி உடனே நீக்கலாமா? முடியாதா? இவர் என்ன செய்ய சொன்னார்? வாசிங்க. நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, நம்முடைய அற்புதத்துக்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய சுகத்துக்கு நாமளே தடையா இருப்போம். இயேசு சுகத்தை கொடுக்கணும்னு சித்தம் உண்டு, ஆனா அந்த சித்தத்துக்கு நம்ம தான் தடை. நம்ம போய் இயேசுட்ட போய் கேட்கட்டா, கர்த்தாவே என்னை ஏன் குணமாக்கல? நீ குறுக்க நின்றுட்டு இருந்தா நான் எப்படி குணமாக்குவேன்? அதான் கேட்பார். இப்ப இவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, அதாவது குஷ்டம் இருந்தாலும் கோபத்துக்கு, சிலருக்கு பணமே இல்லைனாலும் கோபத்துக்கு
அதானே உண்மை. ஐயா இவனு வந்தது சுகம் கிடைக்கணும், வந்துட்டு என்ன செய்தான், இவனுக்கு எப்படி கத்தர் நம்மளே கொடுக்க மனசு வருமா? நீங்க சொல்லுங்க. இவன் என்ன செஞ்சான்? அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, சிலர் இங்க வச்சு பேச மாட்டாங்க, வெளியே போய் தான் ஏசுவான். இங்க எலிசாவே அப்படிதான் செஞ்சிருக்கான். இவன்கிட்ட போனா இவன் சுகமாக்குவான்னு பார்த்தா இவன் அடுத்த வாரம் வாங்க ஜபம் பண்ணுவோம் சரியாயிரும் சொல்லிட்டு போறான். இவன் என்ன ஊழியக்காரன் அப்படின்னு எங்க போய் பேசுவாங்க? உண்மைதானுங்க. எங்க எலிசாட்ட சுகம் கிடைக்கும் தான் வந்தான், இப்போ வெளியே போறான். வெளியே போனான்னு அவர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட பிறகு இவன் என்ன சொன்னான் பாருங்க, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அப்ப இவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு வேற, கர்த்தர் இவனை குறித்து வைத்த எதிர்பார்ப்பு வேற. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதான் நம்முடைய நினைவும் கர்த்தருடைய நினைவும் எப்போ ஒன்னா எசைதோ, நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் எப்போ ஒன்னா எசைதோ அப்பந்தான் அற்புதத்தை காண முடியும், அப்பந்தான் அதிசயத்தை காண முடியும். ரெண்டு கை தட்டுனாதானே வாசம் வரும். அதே போலதான் நம்முடைய நினைவும் கர்த்தருடைய நினைவும் ஒன்றா எசையும் போதும் அற்புதம் வரும். நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய இதயமும் ஒன்னா எசையும் போதும் அதிசயம் நடக்கும். ஐயா எதிர்பார்த்த காரியம் வேலைக்காரரிடத்துல இருந்ததுனாலதான் அங்க அதிசயங்களை காண பண்ணினார். அந்த கல்யாண வீட்டுல அற்புதம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில அற்புதம் எதிர்பார்க்கறது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்கள் மேல் வைத்த நினைவு சமாதானத்துக்கு ஏற்றவைகள். ஆனா உங்க நினைவு அப்படி இருக்கா? அதான் இல்லை. இயேசு எதிர்பார்த்ததை தருவதற்கு அவரால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நம்மிடத்துல இன்னும் வரல. அதான் உண்மை. இப்ப இங்க நாகமான் வெளியே வந்து அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் என் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்னு நினைச்சேனே. அடுத்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். குஷ்டம் இருந்த போதும் கோபம் மாறல, குஷ்டம் இருந்த போதும் உக்கரமும் வெயில் ரொம்ப அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால உக்கரம் என்ன செய்யல. அடுத்து என்ன நடக்க வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய. நல்ல கவனிங்க. நமக்கு வேண்டிய அற்புதத்துக்கு நமக்கு வேண்டிய அதிசயம் எங்க இருக்கும்னா பெரிய பெரிய காரியத்தெல்லாம் இயேசு செய்யவே சொல்ல மாட்டேன். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் சின்ன காரியத்துல தான் இருக்கும். ஆனா அதை தான் நம்ம செய்ய மாட்டோம். இவன் கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம்னு கர்த்தர் வச்சிருப்பார், ஆனா கீழ்ப்படிய மாட்டோம் பாருங்க. உண்மைங்க. உங்களுக்கு உப்பம் தெரியாது, இந்த வசனம் உங்களுக்கு உப்பம் தெரியாது, உங்க வாழ்க்கையில நடக்கும்போது தெரியும். உண்மை. எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இல்லை. உடனே எலிசாவை சொல்றான், என்ன சொல்றான், இவர் தடவி டக்குன்னு குணமாக்கிட்டு என்ன அனுப்புவாரா? உடனே இவன் எங்க போயிடலான்னு நினைக்கான், வந்தோம் சுகத்தை வாங்கினா வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கான். அதுக்கப்புறம் இவன் தேடுவானா? தேட மாட்டான். அதனால தான் கர்த்தர் சொன்னான், எப்போ நீ அங்க யோர்தான்ல போய் அது கலங்களா இருக்கு, இவன் யோசித்தான் அதை விட இங்க எப்படி இருக்கு, இதா இருக்கு. இவனுக்கு எது கலங்களா தெரியுது? நான் இதுல போய், அதை தான் அவன் யோசிக்கான், நான் இதுல போய் முங்கணுமா? இவர் யாரு? படை தலைவன். அப்ப எதுக்கு எலிசாட்ட வந்தான்? நான் சொல்லிதான், சிலர் என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா இவன் கேட்டா ஏதாவது சொல்லுவான். நம்மளால கண்டிப்பா அதை என்ன செய்ய முடியாது.
ஆனா நான் சொல்றது எல்லாமே உங்க ஆசீர்வாதத்துக்கு ஏத்ததா இருக்கு. நீங்க அதை செஞ்சுட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வரும், அது எனக்கு தெரியும். ஆனா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, அதனால நீங்களும் என்கிட்ட கேட்கறது கிடையாது. உண்மையாவே இப்போ யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ அந்தந்த ஆசீர்வாதத்துக்கு யார் யார் என்னென்ன தடங்கிறது என்னால இப்போவே சொல்ல முடியும். ஆனா அதுக்காக அல்ல, அவங்க கேட்டாதான் நான் சொல்லுவேன். அது என் வேலை. கேட்காம போய் நான் சொல்லிட்டு என் தலையில நானே வினைய ஏத்துட்டோம்னா எனக்கு ஏன் அந்த வம்பு? ஆனா அவன் சின்ன காரியத்துல தான் அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா அந்த சின்ன காரியம் தான் அவங்க வாழ்க்கையில வரமாட்டுக்கு, அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. உண்மை. கர்த்தர் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க ரெடி, அதுக்கு நான் சாட்சி. ஆனா அந்த சின்ன காரியம் உள்ள இல்லை, என்னால் சொல்ல முடியும். 100% என்னால் சொல்ல முடியும். இவங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார், அவங்கிட்ட என்ன எதிர்பார்க்காரு என்னால் சொல்ல முடியும். ஆனா அது அவங்கிட்ட வரமாட்டுக்கு, அதுக்காக தான் நான் அவன் மேல வருத்தப்படுவேன், அதுக்காக தான் நான் அவன் மேல வேதனைப்படுவேன். உண்மைங்க. அவன்கிட்ட தேவன் எதிர்பார்த்த காரியம் வரமாட்டுக்கேன்னு வேதனைப்படுதேன். இல்லைன்னா அவன் இப்படி இருக்க வேண்டிய பையனே இல்லையே, எவ்வளவோ ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு வேதனைப்படுவேன். ஆனா இந்த வேதனை யாருக்கும் புரியாது, அது வேற. வேதனைப்படுவேன், ஆனா சொன்னா கேட்க மாட்டோமே, அது வேற கூட கொஞ்சம் வேதனை எனக்கு. உண்மை. என்னால் சொல்ல முடியும் எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன தடை, அந்த தடமான ஆசீர்வாதம் வரும் என்னால் சொல்ல முடியும். அதனால்தான் எலிசாட்ட சொல்றாரு, நாகமான்ட்ட, எப்போ நான் வாங்கிட்ட நான் வந்து அதை தடவி சுகமாக்க தேவனால முடியும். ஆனா அவர் வாங்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்க, அததான் இங்க சொல்றார் ஊழியக்காரர். அவன் ஊழியக்காரர் சமீபத்துல வந்து அவனை நோக்கி, தகப்பனே, ஆசிங்க, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? பெரிய நம்மளும் அதேதான், பெரிய காரியத்தை கூட நம்ம செஞ்சிருவோம். இப்ப கொஞ்சம் கீழ்ப்படியேன், நான்லாம் படிய மாட்டேன், ஆனா பெரிய காரியத்தை செய்வான். மலையை தூக்குனா தூக்கிடுவான். ஆனா எதுல கீழ்ப்படியணுமோ எல்லா வேலையும் செய்வான். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற வேலையில அந்த கீழ்ப்படிதல் வரல. மற்ற எல்லாத்திலும் இருக்கு, பர்சனா நல்லா தானே கீழ்ப்படிதான், அது உண்மை, எல்லாத்திலும் இருக்கு. ஆனா தேவன் எதிர்பார்த்த காரியத்துல இல்லையே. கர்த்தர் அதை தான் விரும்புதார். எல்லாத்திலும் கீழ்ப்படிதல் இருக்கு, ஆனா தேவன் எதிர்பார்த்த காரியத்துல கீழ்ப்படிதல் வேணும். இப்ப இவன்ட்ட சொல்றாரு, ஐயா தகப்பனே, பெரிய காரியத்தை அவர் சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பீர், அதற்குரிய வசதி உம்மிடத்துல உண்டு, அதற்குரிய திராணி உம்மிடத்துல உண்டு. ஆனால் ஸ்நானம் பண்ணும் என்ன செய்ய சொன்னாரு? ஐயா போ, குளத்துல இறங்கு, ஒரு முங்கு. இது என்ன வேலை நீங்க சொல்லுங்க? போய் குளத்துல போய், இப்போ இந்த குட்டை இருக்கு, இப்போ போய் அதில் போய் முங்கிட்டு வானா எத்தனை பேர் முங்குவோம்? தேவன் சொன்னா நான் முங்குவேன், தேவன் சொன்னா. இப்போ எத்தனை பேர் இப்போ தேவன் சொன்னா நான் முங்குவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? ஏன்னா அங்கே இருந்துட்டு கேட்பிய, நீர் முங்குவீரா? அதுக்கு நானே சொல்லிட்டு போயிடலாமே. தேவன் சொன்னா நான் முங்குவேன், தேவன் சொன்னா இப்போ எத்தனை பேர் முங்குவீங்க? சிலர் சொல்லுவாங்க, நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க நான் செஞ்சிருந்தேன், ஆனா இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லாதீங்க, அங்கதானே உனக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. அங்கதான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, அந்த டோரை தான் நீங்க ஓபன் பண்ண மாட்டேங்க. அதுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, கிருபை இருக்கு, வரம் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணாதானே அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நம்ம அதுவரை போயிட்டு இந்த ஒரு காரியத்தை மட்டும் என்னால் செய்ய முடியாது கர்த்தாவே அப்படின்னு போனோம்னா, நானும் உனக்கு இந்த கதவை திறக்க முடியாது மகனே அப்படின்னு இருப்பார். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்தது சரியானார், அவர் எதிர்பார்க்கிறதும் சரியே. இப்போ ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள்.
அப்பொழுது அவன் இறங்கி. சிலருக்கு ஒருத்தன் சொன்னா யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் வந்து ஏதோ செய்யல, 4 பேர் வந்து கத்துனா உண்மைங்க. சிலருக்கு டக்குன்னு உரைக்காது. 4 பேர் வந்து கத்துனா டக்குன்னு உரைக்கும். உண்மைதானே? ஐயா ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்வது எத்தனை அதிகம். அது சின்ன வேலையே. நீங்க தேவனிடத்துல ஆசீர்வாதத்தையோ சுகத்தையோ எதை எதிர்பார்த்தாலும் நல்ல கவனிங்க. அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் சின்ன காரியமாக தான் இருக்கும். அதையும் செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கணும். இப்ப ஆபிரகாம் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு விரும்புதார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிட்டார். ஆனா அடுத்த ஆசீர்வாதம் இருக்கு. நான் இவனை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. நான் இவனை அதிகமா ஆசீர்வதிக்கணும், நான் இன்னும் இவனை ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு பசி இருக்கு. ஆனா அந்த பசியை போக்கக்கூடிய கனி ஆபிரகாம்கிட்ட இருக்கான்னு சோதித்தார். அவருக்கு பசி இருக்கு. இப்ப நம்மளும் ஆசீர்வதிக்கணும், இயேசுக்கு என்ன உண்டு, அதனாலதான் இங்க வந்திருக்காரு. அவருக்கு பசி இருக்கு. ஆனா அந்த பசியை போற்றக்கூடிய கனி நம்மிடத்துல இன்னும் வரல. அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கு பசி இருக்கு, ஆனா அந்த கனி நம்ம கிட்ட. ஆனா அந்த கனி ஆபிரகாம்கிட்ட வந்தது. ஆபிரகாமே, அதனாலதான் ஏன் சொல்லுவார், நீ உன் ஏக சுதன் என்றும் உன் நேச குமாரன் என்றும் பாராமல் எனக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்கார். பாருங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கார். இவன் பிள்ளைய சொன்னா இவனுக்கு கோபம் வருதா, இவன் பிள்ளைய சொன்னா இவன் முகம் மாறுதா, இவன் பிள்ளைய சொன்னா இவனுக்கு எரிச்சல் வருதா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நானே பார்த்துருக்கேன். அதில் தான் கண்டுபிடிப்பேன் இது இன்னும் டிலே ஆகும். நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ஆசீர்வதிக்கப்படணுமே, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இயேசு அங்கதான் தொட்டார். இவனுக்கு நான் தான் பிள்ளைய கொடுத்தேன், ஆனா அந்த பிள்ளைய எனக்காக இவன் கொடுக்கானா என்பதை சோதித்து பார்த்துதான் இவருடைய பசிக்கு ஏத்த கனி அங்க இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவனை ஆசீர்வதிக்கார். அவன் எதிர்பார்த்த காரியத்தை அவனுக்கு கொடுக்கார். நம்ம எதிர்பார்க்க தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்பு தேவனுக்கும் நம்ம மேல என்ன உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். நீங்க யோவான் 15ஆம் அதிகாரம் கடைசியா வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இங்க இயேசு என்ன சொல்றார், எப்பா நான் உங்ககிட்ட நெருங்கி வாரேன், நீ என்கிட்ட நெருங்கி வானா சொன்னார். இப்போ ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் நீங்க கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நீ தேவனோடு இன்னும் நெருங்குன்னு தான் சொல்லுவோம். உண்மைதானே? ஆனா இங்க இயேசுவே என்ன சொல்றார், முதலாவது நம்மிடத்துல அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பு இருக்கு. நீ என்னில என்ன செய், நிலைத்திரு, நானும் வாங்கல. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்த பிறகுதான் அவர் நமக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்வார். அந்த வசனத்துல அந்த தெளிவு இருக்கு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில். அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை யாருக்கு? இயேசு நான் உங்களை நிலைத்திருப்பேன், நீங்களும் என்னை நிலைத்திருங்கலாம் சொன்னார் இல்ல. எப்ப நீ என்ன மழலாவது என்ன செய், அதுக்கப்புறம் நான் உங்கள நிலைத்திருப்பேன். நம்ம எதிர்பார்ப்பு சரியானால் தேவனும் நம்மேல் வைத்த எதிர்பார்ப்பு சரியே. அவர் நம்மை குறித்து எதிர்பார்த்ததை அவர் நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்மேல் வைத்த நினைவுகள் சமாதானத்துக்குரியவைகள். ஆனால் அவர் எதிர்பார்த்த காரியம் நம்மிடத்துல இன்னும் காணப்படலை. சிலற்ற கீழ்ப்படிதலை எதிர்பார்ப்பார்,
சிலர்கிட்ட தாழ்மையை எதிர்பார்ப்பார், சிலர்கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார், சிலர்கிட்ட வைராக்கியத்தை எதிர்பார்ப்பார். எதையாகிலும் ஒன்றை. அதுக்காண்டி எல்லாத்தையும் ஒன்னே எதிர்பார்ப்பான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பார். ஏன்னா அவருக்கு பசி உண்டு. இயேசு இன்னைக்கு எப்படி இருக்கார்? பசியோடு இருக்கார். இவன் என் பசியை ஆத்துவானான்னு தான் வந்திருக்கார். அவரை நாம் பசியோடு என்ன செய்யக்கூடாது? அனுப்பக்கூடாதே. ஐயா, ஒரு வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலே ஒரு காப்பி தண்ணியாவது போட்டு கொடுக்கமே, ஏதாவது குடிச்சிட்டு போட்டும். அப்போ அவர் பசியோடு வந்தா நம்ம எத்தனை பேர் அவரை பசியோடு அனுப்புதோம் தெரியுமா? அவர் வாரம் வாரம் வாராரு, நம்ம கூட இருந்து நம்ம ஆராதிக்கிற கேட்டு நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் பசியோடு இருக்கும்போது அந்த பசியை நம்ம ஆர்த்துதோமா? கொஞ்சம் யோசிக்கிறேன். அவர் பசி நமக்கு புரியுதா? அன்னதை இயேசு சொன்ன, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அடுத்தவனுடைய பசி நமக்கு தெரிஞ்சிட்டாலே கர்த்தர் பசி நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆமா, கர்த்தர் பசியோடு இருக்கார். அதை தான் இன்னைக்கு என்கிட்ட சொல்ல அந்த பசி ஆத்திரமா? அதுக்குரிய கனி நம்மகிட்ட இருக்கா? நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. எனக்கு வந்துக்கிட்டே முடிச்சிருவேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 2ஆம் வசனம் முதல் வாசிங்க. அப்பொழுது கடற்கரையில நின்ற வாசிங்க. 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அந்த படகு யாருடையது? இயேசுவுக்கு என்ன உண்டு? அந்த சீமோனுடைய படகை குறித்ததான பசி உண்டு. அவன் எதிர்பார்த்த காரியத்தை அவனுக்கு கொடுக்கணும் என்றுதான் இயேசு வந்திருந்தார். உண்மைதானே? அவன் எதிர்பார்த்த காரியத்தை அவனுக்கு கொடுக்கணும். அவன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கான். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்கான். அவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அவர் வாரார், ஆசையா வாரார். ஆனா படகுல ஏறினார், போதகம் பண்ணார். இப்ப என்ன செய்ய சொன்னார்? அந்த படகை வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அடுத்த 2 வசனம் தள்ளி வாசிங்க. போதகம் பண்ணார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ சீமோனுக்கும் தேவனிடத்துல எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இவர் என் படகை தேடி வந்திருக்கார், இவர் எனக்கு ஏதாவது செய்வார், இவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சீமோனுக்கு இயேசு மேல இருந்ததுனாலதான் அவன் என்ன செஞ்சான்? படக தள்ளி கொண்டு போறான். அடுத்து என்ன நடந்தது? அதற்கு சீமோன் ஐயரே ஆழத்துக்கிட்ட போயாச்சு. ஆனா இப்ப வலைய போட சொல்றார். இப்ப சீமோன் சொல்றார், ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் வரல. இப்போ எப்படி நாங்க அற்புதத்தை நாங்க காண போறோம்? ஆனா அவனுக்கு தெரிஞ்சிட்டு இவர் என்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கார். அந்தபடியே ஆகிலும் உபயமையாட எந்த சூழ்நிலையிலும், எந்த சோர்விலும், எந்த பலவீனத்திலும் அவனிடத்துல கனி இருந்தது. பிரயாசப்பட்டாச்சு, இனி ஒண்ணு இல்லை, சோர்ந்து போயிட்டான். ஆனா அந்த சோர்ந்து போன நேரத்திலும், மனம் அடிவான நேரத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? ஐயா, நான் எல்லா இந்த கடல்ல போகாத இடமே
நான் முழுவதும் பிரயாசப்பட்டு என் கையே வலிச்சு போச்சு, எனக்கு ஒன்றும் வரல, என் படகுல ஒரு மீனும் ஏறல. ஆனால் ஆகிலும் என் பிரயாசத்தை விட, என் சோர்வை விட, என் பலவீனங்களை விட நான் தேவனுக்கு முதஸ்தானம் கொடுப்பது மிக மிக முக்கியமானது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. அந்த கனி அவன்கிட்ட வந்த உடனே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே போட்டான். என்ன ஆச்சு? இவனும் ஆசீர்வதிக்கப்படுதான், இவன் மூலம் மற்றவனையும் ஆசீர்வதிக்க. அப்ப இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு இருந்திருக்க, அனாதி தீர்மானத்தின்படி இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு இருந்திருக்க. ஆனா தேவன் எதிர்பார்த்தது இவன்கிட்ட வந்த உடனே இவனுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு, இவனுக்கு விடுதலை வந்துட்டு, இவனுக்கு சுகம் வந்துட்டு, இவன் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துட்டு. எப்போ தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்துல வருதோ அப்போது நமக்கு ஆசீர்வாதம் வரும். அப்போ பாஸ்டர், நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்க்க வேண்டாமா? எதிர்பாருங்க. விடுதலைக்கு எதிர்பார்க்க வேண்டாமா? எதிர்பாருங்க. ஆனா அவர் எதிர்பார்த்ததை நீங்க செஞ்சுட்டு எதிர்பாருங்க. இப்போ ரேஷன்களில் போய் இல்லை கடையில் போய் ரூபா இல்லாமல் போய் ஜாமான் கேட்டா, ஐயா ரூபா வச்சுட்டு கடைக்கு வாமா, அதானே அதானே. இப்போ கடையில் போய் எனக்கு 1 கிலோ பருப்பு தாங்க, ஏன் 110 ரூபா தாப்பா, ரூபா வேணுமா அப்படின்னா என்ன செய்ய? ரூபா வச்சுட்டு கடைக்கு வர வேண்டியதானம்மா. இதே போல தான் தேவன், நான் எதிர்பார்த்த காரியத்தை நீ செஞ்சுட்டு என்கிட்ட அற்புதத்துக்கு வா, நான் எதிர்பார்த்த காரியத்தை நீ செஞ்சுட்டு என்கிட்ட அதிசயத்தை காணவா, நான் உனக்கு அற்புதங்களும் அதிசயங்களையும் நான் உன்னை காண பண்ணுவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு அவர்கிட்ட போகணும். அதான் முக்கியம், அதான் முக்கியம். அது வரைக்கும் அற்புதத்தை காணல குருடன். ஆனா அவர் சொன்னபடி செஞ்ச உடனே அற்புதம் நடந்தது. அது வரைக்கும் காணல கல்யாண வீட்டில் அற்புதத்தை. ஆனா அவர் சொன்னபடி செஞ்ச உடனே அற்புதம். அப்ப இந்த அற்புதம் எல்லாம் எதுல இருந்திருக்கு? ஒண்ணு இல்லை, சின்ன கீழ்ப்படிதல். உண்மை. இந்த அற்புதம் எல்லாம் எதுல இருந்தது? இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இவங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து கொடுக்கார், இவங்களை எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கார். ஆனா இவங்க செய்ய வேண்டியது என்ன? சின்ன காரியம், சின்ன காரியம். அந்த சின்ன காரியம்தான் தடையா இருக்கு. அங்க முதல்ல மரியாதைக்கு முன்பு ஒரு பெரிய கல் இருந்தது. ஆனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை ஒரு சின்ன காரியம். ஐயா சவுல்ட்ரு ராஜபாரம் போக காரணம் என்ன? சின்ன காரியம் அவன்கிட்ட இல்லை. என்ன இல்லை? நம்மனா என்ன நினைப்போம், சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆகுது. உண்மை அப்படித்தானே? இப்போ அந்த சமயம் நானாக இருந்தால் என்ன நினைப்பேன், சரி ஏதோ வழியிட்டுட்டே போன்னு. ஆனால் அந்த கத்தர் அப்படி விடலை. இந்த சின்ன காரியம் கூட இவன்கிட்ட இல்லைன்னா இவன் எப்படி இத்தனை பேரை நடத்துவான்? அதை தான் கத்தர் பார்க்கார், அதை தான் பார்க்கார். நம்மனா என்ன, சின்ன காரியம் தானே, விட்டுருங்க போனா போகுது அப்படிம்போம். ஆனால் கத்தர் அதையும் பார்க்கல பாருங்க. அந்த சின்ன காரியமோ நான் எதிர்பார்த்த காரியம் அவன்கிட்ட இருக்கணும்னு அவர் விரும்புதார். அப்படி இருந்திருந்தா அடுத்த தாவீதுக்கு அவசியமே இல்லையே. அவர் ராஜ்யபாரம் நிலைத்து இருக்குமே, ராஜ்யபாரம் நிலைச்சு இருந்திருக்குமே, இன்னும் எத்தனையோ வருஷம் அரசாண்டு இருப்பாரு. ஆனா சின்ன காரியம் இல்லை, சின்ன காரியம். இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்காரு? சின்ன காரியத்தை தான் எதிர்பார்க்காரு, வேறு எதையும் எதிர்பார்க்கலங்க. நாகமன் காணிக்கை கொண்டு வந்தான், அந்த காணிக்கையை கூட இயேசு எதிர்பார்க்கல, அந்த காணிக்கையை கூட எலிசா எதிர்பார்க்கல. அவன்கிட்ட எதிர்பார்த்தது என்ன? அவன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற கனி வந்துட்டான்னு எதிர்பார்க்க. நான் சிலர்கிட்ட காணிக்கை வாங்கிட்டு போவேன், ஆனால் அந்த காணிக்கையை வாங்கி சந்தோஷப்படுவேன். ஆனால் அடுத்த செகண்ட் அவங்கள நினச்சி நான் வருத்தப்படுவேன். இதை கொடுக்காங்க, ஆனால் அதை செய்யாமல் இருக்காங்களே பாரு. நான் எத்தனையோ தூரம் வருத்தப்பட்டிருக்கேன்.
ஆத்தப்பட்டிருக்கேன். நீங்கள் கொடுத்தன வாங்கி தான் ஆகணும். வேங்கல்னா என்ன சொல்லுவிய? இந்த நாகம்மன் மாதிரி இந்த வாசலை தாண்டின உடனே நான் அவர் அப்படி நினச்சிருப்பார் இப்படி நினச்சிருப்பார் பைய, நான் வாங்கி தான் ஆகணும். ஆனால் நான் வாங்கிட்டு சில நேரம் அழுவேன். இவ்வளோ தாராங்க நல்லது, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சின்ன காரியத்தை செய்யலையே. செய்யலே. சண்டைக்காரியோடு வீட்டில் உட்காந்து இறைச்சி கறி சாப்பிடாத பாக்கிலும் அமெரிக்கையோடு உட்காந்து சாப்பிடுகிற இலக்கறி கஞ்சி எவ்வளவோ மேல் மேல். இப்போ தேவன் எதிர்பார்த்த காரியம் உங்களிடத்துல இருந்து நீங்க எனக்கு ஒரு 10 ரூபா தந்தாலும் நான் அதுல சந்தோஷப்படுவேன், அல்ல தேவனும் சந்தோஷப்படுவார். உண்மை. இந்த நாகமன்ட்டு தேவன் எதிர்பார்க்காத காரியம் இருந்து இவன் எவ்வளவு விலையேற பெற்றதை கொடுத்தாலும் எலிசா நான் வாங்குகிறது இல்லைன்ட்டார். அன்னதை காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனோடைய போய் என்ன செய், தேவன் எதிர்பார்த்த காரியத்தை நீ செஞ்சுட்டு வந்து காணிக்கையை கொடுத்தா இந்த காணிக்கையில் என்ன இருக்கும்? பிளஸ்ஸிங் இருக்கும். நான் வருத்தப்பட்டிருக்கேன். கர்த்தருக்கு கோடி கோடியா கொடுப்பதை பார்க்கலாம், தேவன் எதிர்பார்த்த கனி உங்கள்கிட்ட வந்து நீங்க கொடுங்க, அது அவருக்கு எவ்வளவோ சந்தோஷம். உண்மை. அதனால்தான் நான் சவுலை அபிஷேகம் பண்ணினதுக்கு நான் துக்கமாய் இருந்தேன். சாமுவேலே நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் துக்கப்பட்டு இருக்க அப்படின்னார். சாமுவேலுக்கு எவ்வளோ பாரம், எவ்வளோ பாரம் பாருங்க. கர்த்தர் நம்மிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பார், அதை செய்யுங்க, அதை உங்களிடத்துல கொண்டு வாங்க. கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயங்களை காண பண்ணுவார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சன்னிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும் கர்த்தாவே. இயேசுவை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஜய கிறிஸ்து முன்செய்கிறா, ஜயமாக நடத்திடுவா. ஜய நாம் பாடியே ஜய கொடிய கேட்டிடுவா. ஜயமல்லேலூயா நாமத்திற்கு, ஜயம் அல்லேலூயா நாமத்திற்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம்ம ஜெயந்தந்த கர்த்தருக்காய் முன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.